அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலில் திமுக அடைந்த தோல்வி குறித்து ஆய்வு நடத்திய கள ஆய்வுக்குழுவுடன் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுக அடைந்த தோல்வி குறித்து ஆய்வு நடத்திய கள ஆய்வுக்குழுவுடன் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராயும் கள ஆய்வுக்குழுவினருடன் 4வது நாளாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லத்தில் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராயும் கள ஆய்வுக்குழு உடன் 4வது நாளாக ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக 38 பேர் கொண்ட கள ஆய்வு குழு என்பது முன்னதாகவே அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த குழுவினர் மாவட்ட வாரியாக மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் சேகரிக்கப்பட்ட புகார்கள் மற்றும் அறிக்கைகளை தற்பொழுது சமர்ப்பித்து வருகின்றனர். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட புகார் மனுக்கள் மற்றும் ஆய்வு அறிக்கைகள் சூட்கேஸ் டிராலிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது அவற்றை கள ஆய்வு குழுவினருடன் திமுக தலைவர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இவர்கள் கொண்டு வந்தது என்பது 1000 பக்கங்கள் கொண்ட புகார் மனுக்களாக இருப்பதாகவும், அதே போன்று இந்த மனுக்கள் என்பது இந்த புகார் மனுக்கள் என்பது அதிக பக்கங்கள் கொண்டு இருப்பதனால் சூட்கேஸ் டிராலிகளில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து எதனால் இந்த தோல்வி திமுகவிற்கு நேர்ந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது பற்றிய அந்த புகார் கொண்ட மனுக்கள் என்பது தற்பொழுது சூட்கேஸ் டிராலிகளில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது 4வது நாளாக கள ஆய்வு குழுவினருடன் திமுக தலைவர் ஸ்டாலின் தற்பொழுது எதற்காக அந்த புகார் மனுக்களுடன் தற்பொழுது அந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று இந்த ஆலோசனை என்பது தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. ஜனனி. குணசுந்தரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.